தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்களே, மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே, தாய் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் PM பாண்டியன் அவர்களே, தேவேந்திர மக்கள் முன்னேற்ற பேரனுடைய மாநில மாவட்ட அனைத்து மன்றத்திலான நிர்வாகிகளே, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய அன்பிற்குரிய தோழர் சண்முகராஜா உள்ளிட்ட இங்கு பிறந்தவளாய் திரண்டு தன்னுடைய அரசியல் உரிமைக்காக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இனமான தமிழ் உறவுகளே, தொப்புள் கொடி சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிலையில் சமூகங்களுக்கான இடையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தானாக அதை போன்று பிரச்சனையாக உருவாகி நம் முன் நிற்கவில்லை. சில அரசியல் காரணங்களுக்காக அது உருவாக்கப்படுகிறது என்பதுதான் எனக்கு முன்னால் பேசிய JM ஷரீப் அவர்கள் முன்வைத்த கருத்து. சாதி மத வேறுபாடுகளை கடந்து தமிழர்களாய் நாம் நிற்க வேண்டும், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், சமூக நீதியை படைக்க வேண்டும், அதற்கான அரசியலை முன்வைக்க வேண்டும். அடித்தட்டிலே உழைக்கிற சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய, ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடிய, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய, உழைக்கிற பாட்டாளி மக்களாக இருக்கக்கூடிய, குறிப்பாக இந்த தேவேந்திர குல மக்களாக இருக்கக்கூடிய இந்த மக்களும் பட்டியல மக்களும் தலைகீழ் மாற்றமாக அவர்கள் அரசியல் எழுச்சி பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இயங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். ஒரு அரசியல் எழுச்சி தேவை, அரசியல் பங்கீடு தேவை. அந்த பங்கீடுக்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது. தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போகார் இடங்களிலே போனார் என்கிற ஒரு சிக்கலால் இன்றைக்கு எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கக்கூடிய ஒன்றிலே இருக்கிறது. அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும் அப்படிப்பட்ட அரசியல் முன்வைத்தார். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் இளையவராக இருந்தாலும் பசுபதி பாண்டியனுடைய அரசியலை முன்வைத்து இன்றைக்கு களத்தில் பாண்டியனுடைய அரசியல் என்பது இளப்பையிலேயே எந்த நூலை பிடிக்க வேண்டும் என்று அறநெறி நூலை பிடித்து அரசியல் இயக்கங்களோடு கைகோர்த்து இடைசாரி முற்போக்கு தமிழ் தேசிய அரசியல் களத்தில் என்று உங்களை திரட்டி இந்த மாநாட்டு களத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். எது தேவை எது தேவையில்லை என்பதை நாம் இப்பொழுது தேவை உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில நூலை பிடித்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நூல் உங்களுக்கு தெரியும்? அந்த நூல் தான் இன்றைக்கு சாதிய பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. அந்த நூல் தான் இன்றைக்கு மனப்பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது. அந்த நூல் தான் இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களை அரசியல் இந்தியாவிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். போகக்கூடிய தலைவர் மத்தியிலே இதுதான் சரியான பாதை என்று நிற்கக்கூடிய சிறு சிறு இயக்கங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 400க்கும் மேற்பட்ட இயக்கங்களால் 26,000க்கும் மேற்பட்ட போராட்டங்களை கடந்த 10 ஆண்டுகளை நடத்தி ஆட்சி மாற்றத்தை உருவாக்கினார்கள். அந்த வரிசையிலே நிற்க மாட்டோம். எஸ்ஆர் பாண்டியன் ஒருவர் என்பதை என்பதை சொல்லுகிற பிரகடனப்படுத்துகிற மாநாடாக இருக்கிறது. எனவே இது போன்ற இடைசாரி சிந்தனை உள்ள முற்போக்கு பார்வை உள்ள இந்த இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கு உரிய பிரதித்துவம் கிடைக்க வேண்டும். அதுதான் வேளாண் வேளாளர் சமூகத்திற்கு கிடைக்கிற உண்மையான பிரதித்துவமாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த மாநாட்டில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்க
தமிழ்நாட்டில் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகிறார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு கைது எழுதியிருக்கிறார். இலங்கையில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் நீதிபதியே படைகளை கொடுக்குவோம் என்று சொல்கிறார். அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் நாங்கள் படைகளை கொடுக்க மாட்டோம் கொடுக்குவோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி அரசுடைய சட்டம் இன்னைக்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த அவல நிலையை மீனவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தென் மாவட்டத்திலே மேற்கு மாவட்டத்தில் தான் இந்த அவல நிலையை காவல் பாசிச இந்துத்துவ சனாதன சக்திகள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு சாகுபடி அளிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மேடையில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்ட முற்போக்கு இயக்கங்கள் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் தலைமையேற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்வரிசையில் அல்லது அதனுடைய பின்வரிசையில் எங்கேயாவது உள்ளத்திலே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கான இடத்தை பிரதிநிதித்துவத்தை அரசியல் பிரதிநிதித்துவத்தை தர வேண்டும் எங்கள் கோரிக்கையை முழக்கமாக நாடாளுமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆளுமிக்க அரசின் தலைவராக வளமல்ல இந்திய ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற மிக கடுமையாக நாடாளுமன்றத்தில் தம்முடைய கருத்துக்களால் முன்வைக்கக்கூடிய இந்த முற்போக்கு சமூக நீதி பார்த்து கொண்ட முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய தலைவர் கனிமொழி அவர்கள் முன்னால் வகிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இந்த தேர்தல் அல்ல, எதிரும் தேர்தலாவது இந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கான அரசியல் சமூக சமத்துவத்தை உருவாக்கி தர வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்க முடியும் என்று சொல்லி அந்த உண்மையான சமூக நீதியை பெறுவதற்கு நாம் தொடர்ந்து உழைப்போம்.